ஐயா ஒவ்வொரு ராசியும் பிறப்படுக்கிறோம்னா அதுக்கு ஒரு கர்மா காரணமா இருக்கும். அப்ப அந்த கர்மா தீரணும்னா ஏதோ ஒரு வழிவகை ஆண்டவன் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா. முதல்ல மேஷ ராசி எந்த கர்மாவில் பிறந்திருக்காங்க, அந்த கர்மா தீரணும்னா என்ன வழி இருக்கு? மேசராசியில பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு புண்ணியவான்கள்னு பேர். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் தான் ஜெயிக்கணுங்கிற உணர்வு மேசராசிக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய கடின உழைப்பாளிகள் மேசராசிக்காரர்கள். அப்பா கொடுக்குற சொத்தை வேண்டாம் நான் சம்பாரிச்சுக்குவேன், இந்த தைரியம் மேசராசிக்காரர்கள் அதிகம். இப்ப இந்த 3 கர்மாவும் சேர இந்த மேசராசிக்காரரு வளர்ச்சி இருக்கும், ஆனால் அந்த கர்மா லோடு பின்னாடி உட்காந்துட்டே இருக்கும். ஆம்புலன்ஸுக்கு வழிவிடும் மேசராசின்னு ஒரு டைட்டில் வைக்கலாம். அந்த அளவுக்கு இவங்க உயிரின் மேல அக்கறை இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் எடுத்துக்கங்க, இவ்வளவு நற்குணம் படைத்தவர்களுக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு அற்புதமான கோயில். இந்த மேசராசிக்காரர்களுக்கு முக்கியமாக நாம் சொன்ன இந்த கர்மவினை தீர்வதற்கு இந்த தெய்வம் துணை நிற்கும் வாழ்நாள் முழுவதும். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சுகமே சொல்ல சார். ஐயா வணக்கம். ஐயா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்க ஐயாட்ட பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா தங்கப்பாண்டியா முதல்ல சொல்லியிருக்காரு, அப்புறம் விஜயா இருக்காருல்ல, கோஸ் பட ரைட்டர், பெரிய டைரக்டரும் கூட, அவரும் என்கிட்ட சொன்னாரு, சரி சார் பயங்கரமா சொல்றாரு சார், நீங்க அவரை கூப்பிட்டு எடுங்க சார்னாரு. காலம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. 2026 உட்காந்துட்டோம். இறைவன் அருளாலையும் வடபள்ளி முருகன் அருளாலையும் உட்காந்துட்டோம். சரி ஐயா ஒவ்வொரு ராசியும் பிறப்படுக்கிறோம்னா அதுக்கு ஒரு கர்மா காரணமா இருக்கும். கண்டிப்பா இல்லைன்னா அந்த ராசியில நம்ம பிறக்க முடியாது. அப்ப அந்த கர்மா தீரணும்னா ஏதோ ஒரு வழிவகை ஆண்டவன் கொடுத்துருப்பாரு. கண்டிப்பா. முதல்ல மேஷ ராசி எந்த கர்மாவில் பிறந்திருக்காங்க, அந்த கர்மா தீரணும்னா என்ன வழி இருக்குங்க? பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு வணக்கம். வியூவர்ஸ் அத்தனை பேரும் செழிப்புடன் வாழ அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையாவே சொல்லப்போனால் பிறப்பு என்பது ரகசியம். அந்த ரகசியம் உண்மையாவே பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாதுன்னா அது ரகசியம். அதான் சில பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மேச ராசி மீனம் முதல் பிறப்பெடுப்பதை யாராலையும் எடுக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது விதிப்படி நடக்குது. அந்த கர்மான்னு ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க, கர்ம வினை தீர பரிகார கோயில்கள் அப்படின்னு சொல்லி. கர்ம வினை தீர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கு, ஏதாவது ஒரு கோயில், ஒரு சோர்ஸ் வேணும். அதை நோக்கி தான் அந்த தேடல் எல்லாருக்கும் இருக்கு. இந்த கேள்வி கேட்கறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ கோயில்களை நான் பேசியிருக்கேன். ஆமா, கிட்டத்தட்ட நீ ஒரு 2000-3000 கோயில் பேசியிருக்கேன். ஆமா பேசியிருக்கோம். அது இயற்கை வழிவிட்டது பண்ணோம். அதை பேசுறதுக்கான பாக்கியத்தை கொடுத்தாங்க. இந்த புண்ணியம் கிடைச்சது. இப்போ முதல்ல எடுத்தோடனே மேசராசிங்க. மேசராசியில பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு புண்ணியவான்கள்னு பேர். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி அவங்களுக்கு இயற்கையாவே நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, ராசி பலன் சொல்லும் போது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் 80% காலபுருஷன் தான் வேலை செய்யும். ஆமா, 5 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா சூரியனை பொறுத்து தான் அந்த குழந்தை பாக்கியம். இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த மேச ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் சூரியன். இந்த சூரியன் உச்சமாகிறதுனாலே இவங்களுக்கு இயற்கையாவே என்ன மனநிலை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது முதன்மை இடத்துக்கு வரணும், தலைமை தாங்கணும். அந்த பாயிண்ட் கேட்டே வாங்க. அந்த கர்மா இன்க்ரீஸ் ஆகுறது அப்படியே கண்ணால புரியும். சூப்பர். அதாவது தலைமை பதவிக்கு நான் வரணும்னாலே யாரையோ தள்ளி விடுறோம்னு அர்த்தம். அது சின்ன வயசுலேருந்தே வருங்க. சின்ன வயசுல இப்போ +2 இப்போ 6வது 7வது படிக்கும் போதே நம்ம லீடர் ஆகணும், அந்த உணர்வு கொடுக்கணும். தலைமை நான் தான் ஜெயிக்கணுங்கிற உணர்வு மேசராசிக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய சந்திரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூரியன் அவங்களை இயக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் காலபுருஷனுடைய மிகவும் முக்கியமான 11ஆம் அதிபதி அங்கே நீச்சமாகிறார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னாள் ஜென்மங்கள், அதுல செஞ்ச டெபாசிட் அங்க நீச்சமாயிருக்கு. அப்ப உங்களுடைய போராட்டம் அதிகமாகுது. தலைமை பதவிக்கு ஈஸியா நான் வரலைங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அங்க சனி பகவானுடைய டெபாசிட் சைலண்டா இருக்கு. அவர் சைலண்டா இருக்கார். நீ சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியம், நீ தலைமை பதவிக்கு வரப்போற. ஆனா எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. எண்ணம் சரியாக 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 இந்த டெபாசிட் உங்களுக்கு இந்த எஃப்டில இருந்து ரிசல்ட் வந்துட்டே இருக்கும். இதுதான் சனி. அடுத்தது பாருங்க, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய போர் வீர குணம். எப்படியாவது இந்த தேர்தலில் நான் ஜெயிக்கிறேன், எப்படியாவது. அந்த எப்படியாவதுங்கிற வார்த்தைக்கு பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்கு. இது எல்லாமே இந்த கர்மா ஸ்டோர் ஆகி என்ன ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தலைமை பதவிக்கு வந்துருவாங்க.
சில நல்லா பாருங்க, அந்த இடத்துக்கு வந்த பின்னாடி அதை தக்க வைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் வந்தாச்சப்பா. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாண்ட் பை ஆகிறதுக்கு. ஒரு படம் நல்லா ஓடிடும், அந்த படத்துக்கு அடுத்து வரக்கூடிய படத்தை, 2வது படத்தை ஓட வைக்கிறதுனுடைய கஷ்டம், அந்த ரிஸ்கை இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி இந்த மேசராசிக்கு அடிப்படை குணம் வேர்லேயே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தலைமை பதவிக்கு போகணுங்கிற எண்ணம். இது ஒரு பக்கம். இன்னொன்று, காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இந்த கர்மா அப்படியே திரும்பும். அங்கே சனி உச்சமாயிருவார். யார் வரப்போறா? மனைவி, தன்னுடைய பார்ட்னர். அவங்க உழைப்பே அதிகமாக இருக்கக்கூடியவங்க. அங்கே காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி நீச்சம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி, இதுக்கு பேர் சைலண்ட் ரேஸ்ன்னு பேருங்க. சைலண்ட் ரேஸ். இங்க சூரியன் துலாத்துல வந்து சூரியன் நீச்சம், சனி உச்சம், அது பேரு சைலண்ட் ரேஸ். சைலண்ட் ரேஸ். அதாவது நீங்க மேசராசி தான், ஆனா மேசராசிக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்களுடைய சைலண்ட் ராசி பின்னாடி இருந்து இயக்கிறது 7ஆம் இடம். இப்ப என்ன இயக்கிறது நீங்க, உங்களை இயக்கிறது நான். 1 7னா கணவனை இயக்கிறது மனைவி, மனைவி இயக்கிறது கணவன். இந்த 1 7 இந்த காம்பினேஷனை தான் ஜோதிடத்துல டோட்டலா நம்ம மறக்கணும். இந்த 1 7ங்கிறது சாதாரண விஷயமே இல்லைங்க. 1ல பீக்கா இருந்தா 7ல நீச்சம், 7ல பீக்கா இருந்தா 1ல நீச்சம். இந்த ஆப்போசிட் கான்வர்சேஷன்ல நீங்க நல்லா பாருங்க, 1 and 7ல. இதனாலதான் நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள். என்ன பண்றது அப்படிம்பாங்க. ஆனா அது பூராமே அங்க பின்னாடி இருக்கக்கூடிய 7th லார்ட் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இது ஒரு பெரிய ரகசியம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அண்ணே மேசராசிக்கு பலன் சொல்லுங்கன்னு சொல்றோம். உனக்கு துளாராசிக்கும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிறத நீ மறந்துடக்கூடாது. மொத்தமா 12 ராசி வேலை செய்யுது. அதுல 40% மேசராசி, மீதி 40% துளாராசி, மீதி இருக்கிறது தான் 20%. இப்போ இங்கே சனி உச்சம், இந்த கர்மா லோட் ஆகுது. என்னன்னு கேட்டா, உன்னுடைய உழைப்பு கம்மியா இருக்கு, அதனால உனக்கு ஹெட் போஸ்ட் கொடுக்க முடியாது, சப் ஹெட் போஸ்ட் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த சனி, அங்க சூரியன் நீச்சம். இதுக்கு பேர் தான் சைலண்ட் ரேஸ். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்க்கட்சி நபர் நமக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் ஆட்சி. இந்த 7ஆம் இடமும் 1ஆம் இடமும் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து, சில பேர் இந்த சினிமாவில் கூட டைலாக் சொல்லுவாங்க, எதிராளியினுடைய பலம் எவ்வளவு என்பதை தெரிந்து போராடு. நீ மேசராசி தான், ஆனா உனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தன் துளாராசிக்காரன் இருக்கான், அது உனக்கும் சேர்ந்து வேலை செய்ய. ஏன்னா 80 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு நேரடியாக இந்த கதிர்வீச்சு அங்கே வருது. அப்போ சனி உச்சம், கடின உழைப்பாளிகள் மேசராசிக்காரர்கள். அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி, பொருளாதாரத்தில் அதிக கவனம் செலுத்துவார்கள். உங்களுக்கு ஒரு பழமொழி கூட உண்டு, வாடகை வாங்காத மேசம் இல்லை, நிரந்தர வருமானத்தின் ஆசைக்காரர்கள். அதாவது மாசமான ஒரு அமௌண்ட் வரணுங்க. இது எந்த வயசுல தெரியுமா வரும்? 25 வயசுல இருக்கிறவன் இந்த வார்த்தையை பேசுவான். மாசமான ஒரு சர்டன் அமௌண்ட், அது ஃபிக்ஸட் டெபாசிட்டா இருக்கலாம், அல்லது வாடகை வருமானமா இருக்கலாம், கல்யாண மண்டபம் நடத்துறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிரந்தர வருமானத்திற்கான ஆசைக்குரியவர்களாக மேசராசிக்காரர்கள் இருப்பார்கள். அப்ப அதுக்கான உழைப்பு உங்களுக்கு 7ஆம் இடம் கொடுக்குது. சரி, இது ஒரு பக்கம். நிரந்தர வருமானம், தலைமை பதவி. 3வது தான் குடும்பத்தின் மீது அதிக பற்று. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, லவ் த ஃபேமிலி. நீங்க மேசராசிக்காரங்களை, மாப்பிள்ள நீ வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரு பழனிக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தலான்ட்டு வரமாட்டோம், இல்லை வீட்டில எல்லாம் கூப்பிட்டு வரேன். அந்த பற்று இவங்களுக்கு ஒரு பெரிய பற்றுங்க. அந்த ஃபேமிலி அப்படிங்கிற, என்ன சுக்கிரன் அங்கே இருக்காரு, செவ்வாய் அங்கே இருக்கிறாரு, சூரியன் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் பிள்ளையும் கூப்பிட்டு போயிடுவோமா, தங்கச்சி பிள்ளையும் கூப்பிட்டு போயிடுவோமா, அப்புறம் மாமனார் கொஞ்சம் வயசானவர், இனி எப்போ கோயிலுக்கு போகிறாரு, வாங்க போகலாம். இந்த அன்பு பாசம் லோட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. முதல்ல தலைமை பதவி லோடு, 2வது உழைப்பினால் ஏற்படக்கூடிய இந்த வருமானத்தில் நிரந்தர வருமான லோடு, 3வது இவங்களுக்கு முக்கியமான லோடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி லோடு. இப்போ இந்த 3 கர்மாவும் சேர சேர இந்த மேசராசிக்காரரு வளர்ச்சி இருக்கும், ஆனால் அந்த கர்மா லோடு பின்னாடி உட்காந்துட்டே இருக்கும். ஒருவேளை இதை தாங்கிறதுக்கு தான் ஒரு கர்மா இருக்கும் போல தெரியும், அதனால மேசராசியில் புறப்படுத்திருப்பாங்க. கண்டிப்பாங்க ஐயா, சரியான வார்த்தை சொன்னீங்க. அந்த எனர்ஜி அவங்க கிட்ட இருந்தா மட்டும்தான் இதை செய்ய முடியும். அந்த செவ்வாயினுடைய பலம் வேணும். இந்த செவ்வாயினுடைய பலம் இப்போ இவங்களுக்கு பாருங்க, சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலியை ரெடி பண்ணணும். அதிகமான குழந்தைங்களுக்கு, அடுத்த குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற ராசி இருக்கு இல்லைங்களா, அது மேசராசி. அக்கா பொண்ணு கட்டினேன், மாமன் பொண்ணு கட்டினேன், ஆனா தெரியாம, அதாவது இது வெளியில சொல்லும் போது அக்கா பொண்ணா இருக்கும், நம்ம உள்ளதான் அது. அந்த வார்த்தையே பாசம் இருக்கும். ஆனா அவங்க ஃபீஸ் கட்டுறதோட நிறுத்த மாட்டாங்க. என்ன தெரியுமா கேட்பாங்க அந்த குழந்தைய, மாமா கட்டியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலன்னா பாரு. அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வரல, அந்த உணர்வை தூண்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு டிரைவர் ஒரு கால் டாக்ஸி டிரைவர் ஏறாரு, ஒரு மேசராசிக்காரர் பின்னாடி உட்காந்துருக்காருன்னா, தம்பி 10 மணிக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன், டைம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க சீக்கிரம். அவனை முதல் அந்த கனவுக்கு தூண்டிடுவாங்க. அதுதான் மேசராசியினுடைய குணம்.
அடுத்தவர்களை அதிகமாக வெற்றி பெற செய்யக்கூடிய பக்குவம் படைத்தவர்கள். இதுக்கெல்லாம் இவங்க எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி பேஸ் கர்மா எவ்வளவு இருக்கணும், அந்த மாதிரி அந்த கர்மாவை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் படைத்து, தலைமை பதவி படைத்து, பொருளாதாரத்தில் உயர்வு பெற்று, அதுல முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிரந்தர பொருளாதாரம். மாசமானா ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அதிகாரிகளாகி. இதுல இன்னொரு விஷயம், ஏன்னா சூரியன் 30 நாள் கிரகம் தானீங்க, அதுவே வருமானக்காரங்க தானே. 30 நாளைக்கு அவங்க அதைத்தான் யோசிப்பாங்க. ஆனா எந்த வீட்லயும் உச்சமாகலையே, அவங்க வீட்டுல தான் உச்சமா இருக்கு. அப்ப அவங்க பிரெயின் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதுல எல்லாம் நான் எப்படியாவது எனக்கு ரெகுலர் இன்கம் அப்படிங்கிற வயசான காலத்துல கஷ்டப்படக்கூடாது, எனக்குன்னு ஒரு வருமானம் வந்துடும். நீங்க வெளிநாடு போறாங்கல்ல, யாரை சார்ந்து நான் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் கேளுங்க, அப்பா கொடுக்குற சொத்தை வேண்டாம் நான் சம்பாரிச்சுக்குவேன், இந்த தைரியம் மேசராசிக்காரங்களுக்கு அதிகம். அப்பா சொத்து வேண்டாங்க, நான் பார்த்து சம்பாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த தைரியம். இன்னும் பாருங்க, தன்னுடைய பெற்றோருக்கு இறுதி காலத்தில் மருந்து வாங்கி தர, ஏன்னா செவ்வாய் ஆட்சி, மருந்து வாங்கி தர தவறாத மேசராசி. அப்பாக்கு நான் தாங்க 5 பிள்ளைங்க பெற்றிருக்கலாம், 2 பிள்ளைங்க பெற்றிருக்கலாம், உண்மை. மருந்து வாங்கி அப்பா அம்மாவுக்கு நான் கொடுத்துறேன், மற்றதெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னா முதல்ல போறது இவங்க தான் சார். ஒரு 70% பேர் மேஷராசியில் பிறந்தவங்க 5 பிள்ளை எத்தனை பிள்ளை இருந்தா கூட அவங்க வீட்டுல அப்பா அம்மா தங்குவாங்க, மிச்ச வீட்டுல தங்க மாட்டாங்க. ஆமா, இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, ஆம்புலன்ஸ் ஸ்பான்சர் பண்றாங்க பாருங்க. கொஞ்சம் சம்பாரிச்சிட்டோம், பெரிய அளவில் சம்பாரிச்சிட்டோம், நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்போம், யாரோ ஒரு உயிர் காப்பாற்றப்படணும். அப்புறம் இந்த ரோட்ல போகும்போது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுறாங்க பாருங்க, மேசராசிக்காரன் இறங்கி வண்டி தள்ளுப்பா அப்படின்னு. அந்த உணர்வு, ஒரு உயிரினுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சாங்க. பெரும்பாலும் அந்த உயிரின் மதிப்பு தெரிந்தவர்கள் மேசராசிக்காரர்கள். வண்டி விட்டு ஆஃப் பண்ணி இறங்கிட்டு இவர் வழி விட்டுட்டு தம்பி தள்ளுப்பா டிராஃபிக் கான்ஸ்டபிள் பண்ற வேலையை பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய ஆட்டோக்காரர்கள் பாத்தீங்கன்னா உடனே இந்த இடத்துல டிராஃபிக் ஆயிடுச்சு, சரி போலீஸ் வரட்டும் அப்படியே எதிர்பார்க்க மாட்டாங்க. செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பீல்டில் இறங்கி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடும் மேசராசின்னு ஒரு டைட்டில் வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க உயிரின் மேல அக்கறை இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் எடுத்துக்கங்க, ஆம்புலன்ஸ்ல போறது யாருன்னு தெரியாது, எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு தெரியாது. இவங்க காருக்குள்ள உட்காந்துட்டு சீக்கிரம் சரியான இடத்துக்கு போகும், இந்த பிரார்த்தனை பண்ணது பாருங்க, அந்த கருணை உள்ளம். இது எல்லாத்துக்கும் சொந்தமான அந்த மேசராசி ஜெயிக்கணும், ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல கர்ம வினையெல்லாம் தீரணும், இவ்வளவு லோடு பண்ணியிருக்காங்க. சம்பாதிக்கிறது, குடும்பப்பற்று, இவங்க வேண்டுதல்களும் நிறைவேறணுமா இல்லையா, யாருக்காக வேண்டுதல், அடுத்தவனுக்காக வேண்டுதல். இவ்வளவு நற்குணம் படைத்தவர்களுக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு அற்புதமான கோயில். சூப்பர், சொல்லுங்க. இது வந்து எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய முருகரை பத்தி சொல்லிடுறேங்க. ஏன்னா மேசத்துக்கு முருகர் தான், நான் சொன்னாலும் சொன்னாலும் அவங்க அதை தான் விரும்புவாங்க. நான் எந்த கோயில் சொன்னாலும் எங்க தெய்வம் முருகருங்கம்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இயற்கையாவே முருகன் மீது பற்று. மேசராசிக்காரர்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்காத மேசராசிக்காரர் கிடையாது. கந்த சஷ்டி கவசம் கேட்காத மேசராசிக்காரர் படிக்கிறாங்களோ இல்லையோ கேட்டுருவாங்க. அது எப்படியோ ஒரு டிவியில ஓடிட்டு இருந்ததுன்னா கூடவே பாடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கீ செயின்ல நம்ம வண்டி ஓட்டுறாங்கல்ல, இந்த கீ செயின்ல முருகர் கீ செயின் இல்லாத ஆட்களே கிடையாது மேசராசி. பொதுவா முருகரை லவ் பண்றவங்க எல்லாரும் வைக்கிறாங்க. இவர்கள் அந்த கீ செயின் தான் வண்டி, இவங்க பெட்ரோல்ல ஓடுது டீசல் ஓடுதுங்கிறது கிடையாது, இந்த கீ செயின்ல தான் ஓடுதுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அப்பேற்பட்ட முருக காதலர்களுக்கு, அந்த காதலர்களுக்கு ஒரு அற்புதமான திருக்கோயிலுங்க. நாகப்பட்டினம் பக்கத்துல புறவாச்சேரின்னு ஊர். புறவாச்சேரி. இந்த சிலையை செஞ்சது 3 சிலை செஞ்சிருக்காரு ஒருத்தர். எண்கண் உங்களுக்கு தெரியும், 8 குடி உங்களுக்கு தெரியும், அந்த சிலையை செஞ்சப்பதான் இந்த சிலையை செஞ்சிருக்காரு. இது புறவாச்சேரி. இந்த சாமியோட பேர் பாருங்க, பொருள் வைத்த கந்தசாமி. அதாவது என்னன்னு கேட்டா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். ஏன்னா இவங்க பிரெயின் எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லி எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். தலைமை பதவி உங்களுக்கு தெரியும், தந்தைக்கே பாடம் சொன்னவர் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட தலைமை பதவியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம், இந்த 3 பேருக்கும் சேர்ந்து இந்த புறவாச்சேரி முருகர் கோயில் இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிக்கல் உங்களுக்கு தெரியும், சிக்கல்ல இருந்து 1 கிலோமீட்டர் தான் புறவாச்சேரி. பொருள் வைத்த சேரி, அதனால் இதற்கு புறவாச்சேரின்னு பேர் இப்ப மருவி வந்துருச்சுங்க. இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணா போதும், வேற ஒன்றும் போய் அங்க போய் கஷ்டப்படலாம் வேணாம். தரிசனம் பண்ணி மனமுருகி, ஐயா என் தேவை இது, அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், வாடகை வருமானமா இருக்கட்டும், குழந்தைங்களுடைய படிப்பா இருக்கட்டும், அல்லது இவர்கள் சேவை செய்வதற்காக சேமித்த செல்வத்தை சரியான வழிகாட்டுதலா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவர்களுக்கு இந்த புறவாச்சேரி முருகன் அருள் புரிய தெய்வீகமாக அழகு நிறைந்த கண்களோடு அங்க போய் பார்க்கும் போதே இவங்களுக்கு என்ன தோணும்னா, கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு தோணும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான புறவாச்சேரி
அருள்மிகு பொருள் வைத்த கந்தசாமி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கந்தசாமிக்கு ஒரு பேர் உண்டு, அப்பன் கந்தசாமி. இந்த கந்தசாமிக்கு நீங்க கேட்கறத கொடுப்பார். அதிலும் மேசராசிக்காரர்களுக்கு நீ என்ன நம்ம பையனா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இவர்களை கர்ம வினையிலிருந்து தள்ளிவிட்டு அடுத்த லெவலுக்கு போவாங்க. இங்கே தான் அருமையான தோல், அந்த அந்த அழகு. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சிலை செஞ்சிருக்கிற சிற்பி கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை நரம்போடு இல்லைங்களா, அப்படி ஒரு கல் ஆனந்தமா இருக்கு. இதை வந்து நம்ம நெட்ல போட்டாலே அந்த கோயிலோட பேர் எல்லாமே வந்துடும். ஆனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு முக்கியமாக நாம் சொன்ன இந்த கர்ம வினை தீர்வதற்கு இந்த தெய்வம் துணை நிற்கும் வாழ்நாள் முழுவதும். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம உறவுகள் இந்த கோயிலுக்கு சென்று அவங்க கர்ம வினையை தீர்த்துக்கணும். நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே சொல்லுங்க. நன்றி நன்றி.